हाय फ्रेंड्स इन्नैक्कु நம்ம கருப்பு திராட்சை பழங்களை யூஸ் பண்ணி எப்படி ஜூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். திராட்சை பழங்கள்ல நிறைய வகை உண்டு. இருந்தாலும் இந்த திராட்சை பழத்துல சீட் இருக்கனால எல்லாரும் விரும்புறாங்க. சீட் இருக்கனால மட்டும் இல்ல இதுல எக்கச்சக்கமான மருத்துவ பயன்கள் இருக்கு. அதனால தான் இத மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்க. எப்படிதான் இருந்தாலும் இந்த திராட்சை பழங்களை இப்படியே கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு அதிகமான சளியும் பிடிக்கும். இத நாம குழந்தைகளுக்கு சளி பிடிக்காதது மாதிரி எப்படி ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். முதலாம திராட்சை பழத்துல கொஞ்சமா தண்ணியும் கல்லுப்பும் சேர்த்து நல்லா 3-4 வாட்டி அலசி எடுத்துடலாம். நல்லா கழுவினதுக்கு அப்புறமா திராட்சை பழங்களை தனியா பிரிச்சு எடுக்கணும். இடையில அழுகின பழங்கள் இருந்தாலும் நமக்கு தெரியும். அதனால தான் இதை பிரிச்சு எடுத்துக்கிறோம். அழுகின பழங்களை அப்படியே தூக்கி வெளியே போட்டுருங்க. இனி நாம பிரிச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த நல்ல பழங்களை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். கிரேப்ஸ் எல்லாம் நல்லா வெந்து நாம வீத்தின தண்ணியோட கலரே கிரேப்ஸ் கலர்ல இருக்கும். அப்போ நம்ம எடுத்துடலாம். ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா திறந்து பார்த்தோம்னா எவ்வளோ கலர் மாறி இருக்கு பாருங்க. இதை அப்படியே ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு அரிப்பு யூஸ் பண்ணி நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அரிக்கிறதுனால நமக்கு கெட்டியான ஜூஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதனோட தோல் சீடெல்லாம் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஜூஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை, சர்க்கரை கூட சேர்க்கலை. ஜூஸ் ரொம்ப திக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.